ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு விக்கிரக ஆராதனை. துணை தலைப்பு க்ஷேத்திரமும் க்ஷேத்திர உபவாசமும். அந்த காத்திர க்ஷேத்திரத்திற்கு 9 வாசல்கள் உள்ளன. அவையே நவத்வாரங்கள். நம் செவிகளும் கண்களும் அந்த கோயிலின் 4 கோபுர வாசல்களாகும். இவற்றை கடந்து சென்றால் சுற்றம்பலம், அதாவது நாலம்பலமான மேல்வாய்க்குச் செல்லலாம். சுற்றம்பலம் என்று சொல்ல காரணம், வாயை கம் என்று மூடிக்கொண்டிருக்கும்போது மேற்சொன்ன இடத்தில் வாயு நிறைந்து சுழன்று, அதாவது சுற்றி கொண்டிருப்பதனாலாகும். அந்த சுற்றம்பலத்திற்கு 3 வாசல்கள் உள்ளன. அவை 2 மூக்கு துவாரங்களும் வாயும் ஆகும். அந்த சுற்றம்பலத்தை கடந்து சென்றால் மூலஸ்தானத்திற்கு முன்னேயுள்ள நமஸ்கார மண்டபமாகிய வாயின் மேல் பாகமான அண்ணாக்கு என்னும் இடம் உண்டு. அந்த அண்ணாக்கிலிருந்து நேரே மேல் பக்கமாக மூலஸ்தானத்திற்கு செல்ல 2 வாசல்கள் உண்டு. அவையே குதம் எனப்படுவது. அந்த குதத்திலிருந்துதான் சப்தம் உண்டாகிறது. அது எப்படி என்றால், சாதாரணமாக நமஸ்கார மண்டபத்தில் கட்டி தூக்கியுள்ள மணியை அடித்துதான் ஸ்ரீகோயிலின், அதாவது விக்கிரகம், உள்ளே போவதும் வெளியே வருவதும். அப்படியே நமஸ்கார மண்டபமான அந்நாக்கிலிருந்து ஸ்ரீகோயிலின் உள்ளே ஜீவசக்தியாகிய வாயு கடக்கும்போது உள்ளில் அடங்கிய சப்தமும், வெளியே ஜீவசக்தியாகிய வாயு வரும்போது வாக்காகிய சப்தமும் உண்டாகின்றன. அதனால்தான் அது குதம் ஆகும். குதம் என்றால் கோ, அதாவது சப்தத்தை தானம் செய்வது. அண்ணாக்கிலிருந்து மேல் பக்கமாகச் செல்லும் 2 துவாரங்களும் மூக்கின் 2 துவாரங்களும் தம்மில் சேருவது புருவ மையத்திற்கு கீழாக இருக்கிற இடத்திலாகும். அங்கிருந்துதான் ஆகாய அம்சமான சப்தம் உண்டாகிறது. அதுவே குதம். அந்த குதத்வாரம் வழியாக உயிர் உள்ளே கடந்து சென்றால் மூலஸ்தானமான புருவ மையத்தில் பிரதிஷ்டித்திருக்கிற சிவலிங்கத்தை காணலாம். அந்த சிவலிங்கம் அதன் கீழேயுள்ள பாதாளத்தில் சப்த ரூபமாக தெகித்து, அதாவது எரிந்து நாசமடைந்து விடாமல் பிடித்து நிறுத்துவது குண்டலினி சக்தியாகிய பார்வதி ஆகும். க்ஷேத்திர உபவாசம் சித்திக்க வேண்டுமென்றால் மேற்சொன்ன காத்திர க்ஷேத்திரத்தில் ஜீவன் உபவசிக்க வேண்டும். உபவசித்தல் என்றால் கூடியிருத்தல். எதனோடு கூடியிருக்க வேண்டுமென்றால் ஈஸ்வரனோடு. அப்படி கூடியிருக்கும்போது மற்ற ஆகார பதார்த்தங்கள் அருந்த முடியாது. எனவே க்ஷேத்திர உபவாசம் என்பது காத்திர க்ஷேத்திரத்தில் பிரதிஷ்டை இடமான புருவ மையத்தில் உள்ள ஈஸ்வரனோடு ஜீவனை ஐக்கியப்படுத்துவதேயன்றி பட்டினி கிடப்பதல்ல. அப்படி யார் செய்கிறாரோ அவருக்கு ஜீவன் மேல்கதியாகி மேற்சொன்ன சிவலிங்கத்துடன் சென்று சேர்ந்து எல்லா அறிவும் கிடைக்கப்பெற்று தன்னில் லயித்து தானாகி தன்மயமாகி கைவல்யத்தை அடையலாம். இப்படியாகும் க்ஷேத்திரம், க்ஷேத்திர உபவாசம், விக்கிரகம், விக்கிரக ஆராதனை என்பதெல்லாம். இப்படி அல்லாமல் ஈஸ்வரன் கோவில்களில் உள்ள சிலைகள் என்று தவறாக எண்ணி அச்சிலைகளை ஆராதித்தால் தன்னில் இருக்கிற உயிர் வெளியே சென்று நாசமடைவதைத் தவிர வேறு எவ்வித பயனும்
இல்லை. அதாவது ஹிருதிஸ்தமீஸ்வரம் தியக்த்வா பிரதிஷ்ட பிரதிமாம் பஜேல், கரஸ்த பாயசம் தியக்த்வா கூர்ப்பரஸ்ய குலம் பிபேல். பாஷாணலோக மணி மிருண்மய விக்கிரகேஷு பூஜா புனர்ஜனன போக கரி முமூட்சோ. இதன் பொருளாவது, இருதயவாசியான ஈஸ்வரனை களைந்துவிட்டு பிரதிஷ்டை செய்திருக்கிற கோயில்களில் உள்ள பிரதிமைகளை, அதாவது சிலைகளை ஆராதிப்பது முழங்கையில் வடிகிற 2 சொட்டு, அதாவது துளி பாயசத்திற்காக கையில் இருக்கிற பாயசத்தை களைந்துவிட்டு முழங்கையில் உள்ள பாயசத்தை நக்குவது போலாகும். அதே நேரத்தில் தன்னிலிருக்கிற உயிர் பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியே சென்று நாசமடைகிறது. மண், கல், உலோகங்கள் இவற்றால் செய்த சிலைகளை பூஜிப்பதால் மோட்சம் கிடைக்கிறதில்லை. மீண்டும் மீண்டும் ஜனன மரண சம்சாரத்தில் கிடந்து துன்பப்படவே செய்கிறார்கள். ஈஸ்வரன் எங்கு இருக்கிறாரோ அங்கு போய் சேர வேண்டும். ஈஸ்வரனோடு சேர்ந்து ஈஸ்வர சொரூபமாகிவிட வேண்டும். அதுதான் தானாகி தன்மயமாகி தீர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம். ஆத்ம நமஸ்காரம்.